வணக்கம். வாங்க இன்றைக்கி கடாய் வெஜிடபிள் கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கடாய் வெஜிடபிள் கறி நம்ம சப்பாத்தி, நான், ரொட்டி, பூரி, கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கடாய் வெஜிடபிள் அல்லது கடாய் வெஜிடபிள் சப்ஜி அப்படின்னு சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஜீரா ரைஸ்க்கு இது வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான காய்கறிகள் நான் பீன்ஸ் எடுத்துக்கிறேன். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி. உங்களுக்கு விரும்பின சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தேவையான காய்கறிகள் உங்கள்கிட்ட என்ன காய் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். முதல்ல இந்த காய்கறிகளை நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். அதாவது அரை வேக்காடு தாங்க இருக்கணும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். கடிக்கும் போது கடித்து சாப்பிட்றது மாதிரி இருக்கணும். ரொம்ப வேக வச்சிட வேண்டாம். அரை வேக்காடு வேகணும். ஸோ அதை ஆயிலில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடலாம். இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ காலிஃப்ளவர் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். டூ மினிட்ஸ் வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கிட வேண்டாம். ஏன்னா நம்ம திரும்பவும் இதை வேக வைக்கணும். ஸோ 2 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதையுமே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஏன் லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா, முன்னாடியே போட்டோம்னா ரொம்ப வதங்கி ரொம்ப சுருண்டு வந்துடும். ஸோ கேப்சிகம் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் வெஜிடபிள்ஸை. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா மல்டி வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. திரும்ப அதே கடாயை வச்சு இதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ 3 காஞ்ச மிளகாவை அப்படி கிள்ளி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பல்லாரி சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலில் இது நல்லா சேர்த்து வதக்கணும். நல்லா வதக்குங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நான் 2 தக்காளி பழம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் காய்கறி நிறைய சேர்க்குறது மாதிரி இருந்தால் இன்னும் கூட ஒரு தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு அளவுகள் எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்தது மாதிரி ஜாமான் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி பழமும் நல்லா சேர்ந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு, இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடணும். தக்காளி நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதை சேருங்க. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு மசாலா தூளை சேர்த்து ஒரு 2 பரட்டு பரட்டி அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி தான் போடணும் அப்படின்னு இல்லைங்க. உங்கள்கிட்ட ஒரு காய்கறியோ 2 காய்கறி இருந்தாலுமே இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இருந்துச்சு, அத்தனை காய்கறியும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே காயை யூஸ் பண்ணி கூட இது மாதிரி செய்யலாம். இதை திரும்ப அந்த மசாலாவில் நல்லா சாறுறது மாதிரி இந்த காய்கறிகளை நல்லா பரட்டி விடுங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் காய் எல்லாமே நல்லாவும் வெந்துடுச்சு. அதான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த காய்கறியை ரொம்பவே வேக வச்சிடக்கூடாது. ஒரு 70% இருக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம எடுத்து மென்று சாப்பிட்றது மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டைமில் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாருமே வச்சுருக்க மாட்டாங்க. இல்லாதவங்க இது மாதிரி 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த டிஷ்ஷில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கடாய் வெஜிடபிள் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கசூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து கையால் நல்லா கசக்கி விட்டு அதில் சேர்த்துக்கலாம். வாசனை சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கடாய் வெஜிடபிள் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிட வேண்டியது தான். நான் ஜீரா ரைஸ் வச்சுருந்தேன். ஜீரா ரைஸ்க்கு இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த கடாய் வெஜிடபிள் கறியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை கடாய் வெஜிடபிள் சப்ஜின்னு கூட சொல்லலாம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.